வணக்கம் எல்லாருக்கும். நான் தான் உங்கள் எல்ஏ தமிழன். அண்ட் ரியலி சாரி, லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக எந்த ஒரு வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணலை. அண்ட் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் யூடியூப்பில் எந்த மாதிரி கண்டென்ட் வந்து டெலிவர் பண்ணணும் அண்ட் வீடியோ மேக்கிங் பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இனிமே வர எல்லா வீக்ஸும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் வீடியோஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். And this video is about different cultures in LA. So ஒரு கல்ச்சுரல் மிக்ஸ் உள்ள ஒரு சிட்டி தான் லாஸ் ஏஞ்சலஸ். கம்பேர்ட் டு அதர் யூஎஸ் சிட்டிஸ் யூ கேன் ஃபைண்ட் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் இன் LA. ஸோ ஃபுல்லாக எங்களால் கவர் பண்ண முடியாட்டியும் வி தாட் கொஞ்சம் ஒரு ஃபியூ பிளேசஸ்க்கு போய் இங்கே இருக்கிற கல்ச்சர் பற்றி கொஞ்சம் ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ டுடே we are going to see 3 different places and 3 different interesting places in LA. So let's go and check it out. First நம்ம போக போகிறது தான் the most cultural place in Los Angeles and that is Chinatown. சைனாடவுன் பிளாசாக்குள்ளே நம்ம என்டர் ஆகும்போதே அங்கே ஒரு சூப்பரான ப்ரூஸ்லி ஸ்டாச்சு இருக்குது. அண்ட் அந்த ஸ்டாச்சு கிட்டத்தட்ட 7 feet டால் அண்ட் இட்ஸ் மேட் இன் பிரான்ஸ். அண்ட் அதர் ப்ரூஸ்லியோட டாட்டர், அதாவது ஷானன் லீ, சைனாலேருந்து யூஎஸ்க்கு கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யூனிக்கான ஆர்ட் ஒர்க், அப்புறம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற சைனீஸ் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் பில்டிங்ஸை இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. சைனா டவுனில் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்குற இன்னொரு விஷயம் என்னென்னா ஹேங்கிங் லேண்டர்ன்ஸ். எஸ், இந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப அழகான இந்த லேண்டர்ன்ஸ் அப்படியே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிறது தான் சைனா டவுன்லேயே இருக்கிற ரொம்ப பிக்கெஸ்ட் டெம்பிள். அண்ட் இது பேர் தியன் ஹா டெம்பிள். அண்ட் இதை சைனீஸ் காடஸ் மசூக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. சைனீஸ் ட்ரெடிஷன் படி மசூ வந்து காடஸ் ஆஃப் சீ அண்ட் ஓஷன். அண்ட் இங்கே இருக்கிற ஃபிஷர்மேன் அப்புறம் செயிலர்ஸ் அவங்களோட ஹெல்த்தை வந்து இந்த காடஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இன்னும் இருக்குது. எல்லா சைனீஸ் டெம்பிள்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 2 லயன்ஸ் இருக்கும். அண்ட் அது வந்து கார்டியன் லயன்ஸ் ஆஃப் த டெம்பிள். அண்ட் இந்த லயன்ஸோட பேர் வந்து ஷீஷி. சைனீஸ் கல்ச்சர் படி ப்ரே பண்ணுறதுக்கு அவங்க இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டாண்ட் இருக்குது. அண்ட் அதில் நிறைய பேர் இன்சென்ஸ் ஸ்டிக்ஸை லைட் பண்ணி ப்ரே பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஹெங் அண்ட் ஹா. அண்ட் இவங்க 2 பேரும் சைனீஸ் மித்தாலஜி படி ப்ரொடெக்டர் ஆஃப் த டெம்பிள் அண்ட் ஷாங் டைனசிட்டியோட ஜென்ரல்ஸ். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்த இந்த டெம்பிள்குள்ளே எங்களால் காடஸ் மசூவை பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த டெம்பிளில் இருக்கிற ரொம்ப யூனிக்கான ஸ்கல்ப்சர்ஸ் அப்புறம் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல இருந்து நாங்கள் கிளம்புறோம். நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது லாட்டினோ அண்ட் மெக்சிகன் ட்ரெடிஷன் ஜாஸ்தியாக இருக்கிற அல்வாரோ ஸ்ட்ரீட். அல்வாரோ ஸ்ட்ரீட் தான் லாஸ் ஏஞ்சலஸோட பர்த் பிளேஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இது ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 17th century. இந்த ஸ்ட்ரீட்டோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, இங்கே நிறைய குட்டி குட்டி ஸ்டோர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோர்ஸில் எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸ், டாய்ஸ், அப்புறம் கிஃப்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் விற்றுட்ருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த யூனிக்னஸ் அண்ட் ட்ரெடிஷனுக்காக அமெரிக்கன் பிளானிங் அசோசியேஷன் இந்த ஸ்ட்ரீட்டை வந்து டாப் 5 ஸ்ட்ரீட்ஸ் இன் USA டு விசிட்டில் வந்து ஆட் பண்ணுறாங்க. இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஸ்பெஷலாக ஹோம்மேட் டாக்கோஸும் கிடைக்குது. நிறைய குரூப் ஆஃப் பீப்புள், அப்புறம் கேட்குறதுக்கே ஜாலியாக இருக்கிற மெக்சிகன் மியூசிக்னு இந்த இடம் ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு.
இங்கே ஒரு சூப்பரான ஃபோட்டோ பூத் இருந்துச்சு அண்ட் அதில் இந்த பாஹா ஸ்டைல் ஜாக்கெட் அண்ட் கேப் எல்லாம் வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நிறைய ஹேண்ட்கிராஃப்டட் பேக்ஸ், அப்புறம் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், டாய்ஸ், கிட்டார்ஸ் அப்படின்னு இங்கே நிறைய திங்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கிற ஒரு சில ஸ்டோர்ஸை பார்க்குற மாதிரியே எனக்கு ஞாபகம் வந்தது. என்னோடய ஃபேவரட் டாயான பம்பரம் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி நிறைய ஹேண்ட் பேண்ட்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோசரிஸ் அண்ட் சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருந்துச்சு. என்னோடய அடுத்த ஃபேவரட்டான டாய் இங்கே இருந்த பப்பட். அண்ட் அது கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படியே இங்கே இருக்கிற மற்ற ஸ்டோர்ஸ் எல்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். நிறைய ஹேட்ஸ், பெல்ட்ஸ்லாம் விற்கிற ஸ்டோர்ஸ் இருந்துச்சு. அண்ட் நிறைய செராமிக் குக்வேர் அண்ட் அதே மாதிரி மண்ணில் செஞ்ச மண்பானை அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இங்கே நிறைய இருந்தது. என்னோடய ஃபேவரட்டே இங்கே இருக்கிற கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் தான். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப யூனிக்காகவும் கொஞ்சம் லெஸ் எக்ஸ்பென்சிவாகவும் இருந்துச்சு. இங்கே வெளியில் ஒரு மியூசியம் அண்ட் ஒரு வால் பெயிண்டிங் இருந்துச்சு. அண்ட் அது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஆல்வாரோ ஸ்ட்ரீட்டில் இருந்து இப்போ கிளம்புறோம். நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ் இன் லாஸ் ஏஞ்சலஸ் அண்ட் அதுதான் அந்த லிட்டில் டோக்கியோ. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற இந்த இடம் பேர் தான் ஜாப்பனீஸ் வில்லேஜ் பிளாசா. அண்ட் இந்த இடத்துல என்னென்ன இருக்குங்கிறத நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். இந்த இடம் ஆப்சல்யூட்லி ஸ்டன்னிங்காக இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த இடத்தோட ஆம்பியன்ஸ், அப்புறம் இதோட டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே நாங்கள் ஒரு ட்ரீயை பார்க்குறோம். அண்ட் அது என்ன ட்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் விஷிங் ட்ரீ. அண்ட் அந்த ட்ரீயில் குட்டி குட்டியாக நிறைய பேர் அவங்களோட விஷஸ் எழுதியிருந்தாங்க. அண்ட் நாங்கள் ஒரு 10 minutes எடுத்து என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத சும்மா ரீட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். க்யூட்டான ஐட்டம்ஸ் பண்ணுறதுல ஜாப்பனீஸை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அண்ட் அதே மாதிரி இங்கே நிறைய க்யூட்டான குட்டி குட்டி டாய்ஸ் இருந்துச்சு. நிறைய க்ளோதிங் ஸ்டோர், அப்புறம் ஃபுட் ஸ்டால்ஸ் அண்ட் சூஷி ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே வர்றவங்களுக்கு இங்கே டைம் போகிறதே தெரியாது. அதே மாதிரி இந்த பிளாசாக்கு வெளியிலையும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ், அதுக்கப்புறம் நூடுல்ஸ் அண்ட் ரேமன் ஷாப்ஸ், அப்புறம் க்ளோதிங் ஸ்டோர்ஸ் அப்படின்னு நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஷாப்பிங் பண்ணணும்னு வரவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. இங்கே ஒரு சூப்பரான ஒரு மியூரல் இருக்குது. அண்ட் அதில் உள்ள மெசேஜ் செமையாக இருக்குது. அது என்ன அப்படின்னா டூ குட் டு ஃபீல் குட். அண்ட் அதை நான்சி கிக்குச்சி அப்படிங்கிறவங்களோட ஞாபகார்த்தமாக இந்த மியூரலை இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லிட்டில் டோக்கியோ வந்துட்டு ரேமன் சாப்பிடாம போனால் எப்படி? அதனால் இங்கே இருக்கிற பெஸ்ட் ரேமனை நாங்கள் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். டைகோக்குவா தான் லிட்டில் டோக்கியோலேயே பெஸ்ட் ரேமன் ஷாப். அண்ட் இங்கே கொஞ்ச நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி இப்போ தான் எங்களுக்கு டேபிள் கிடச்சிச்சு. அண்ட் நாங்கள் இப்போ போய் அந்த ரேமன் சாப்பிட போகிறோம். ரேமன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு இட்ஸ் மோர் லைக் நூடுல்ஸ் அண்ட் சூப் இன் அ பவுல். அண்ட் இது கொஞ்சம் ஸ்பைசியான ரேமன் நூடுல்ஸ் நம்ம இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் இது எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான ராமன் இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் நவ் இட்ஸ் டைம் ஃபார் அ டெசர்ட். எனி டே ஐ வுட் டேக் அ ஐஸ்கிரீம் ஃபார் அ டெசர்ட். அண்ட் இங்கே பே லிட்டில் டோக்கியோ இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் சார்கோல் ஐஸ்கிரீம். அண்ட் அதை தான் நாங்கள் இப்போ ட்ரை பண்ணுறோம். ஸோ பேசிக்காக இது ஒரு வெனிலா ஸ்வர்ல், அதுக்கு மேலே ஆக்டிவேட்டட் சார்கோல் அண்ட் பைனாப்பிள் ஃப்ளேவரோட இது யம்மியாக சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரிப்போட லாஸ்ட் டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோ பார்க் லேக். அண்ட் இது லிட்டில் டோக்கியோக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான லேக் பார்க். அண்ட் இங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம்.
இந்த லேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய ஸ்வான் போட்ஸ் இருக்குது அண்ட் மிடில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபவுண்டன் அண்ட் அப்படியே பேக் ட்ராப்பில் LA டவுன் டவுன் அப்படின்னு ரொம்பவே அழகாக இருக்குது. எந்த ஒரு லேசியான ஈவினிங்குமே எக்கோ பார்க் ரொம்ப ப்ளசண்ட்டாக மாற்றிடும். இங்கே நிறைய டக்ஸ் இருக்குது அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஸ்வான் போட்ஸ் ரெண்டல் எடுத்து இந்த லேக்கை சுற்றி வர்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பியூட்டிஃபுல்லான வியூவையும் அப்படியே இந்த லேக்லேருந்து வர்ற கூலான ப்ரீஸையும் நம்ம கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பார்க்லேருந்து கிளம்ப போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் LA தமிழன் அப்படிங்கிற என்னோட சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் LA தமிழன் அண்ட் see you all.